பகை கொண்ட போதெல்லாம் எதிர்த்து நின்று போராடி அந்த போராட்டத்தின் விளைவாக எங்கள் கையிலே இருந்து தவறி போய் பாரத தாயின் பாதங்களிலே தியாக மலர்களாக இருந்த வீர கணேஷ் வீர சிவாவுக்கு எனது வீர வணக்கத்தை உரித்தாக்கி நேற்றைய தினம் வரை சிரித்துக் கொண்டிருந்த சின்ன பூக்களாக இன்றைய தினம் விடுதலை நெருப்பிலே பொசுங்கி போன எனது ஈரோட்டு சொந்தங்களுக்கும் ஒரு வீர வணக்கத்தை உரித்தாக்கி இந்த தகுதி வாய்ந்த விதத்துவ பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வருகின்றேன். மரியாதைக்குரிய வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் திரு ஜே மணிகண்டன் அவர்களுக்கும் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரையாற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய செந்தில்கண்ணன் அவர்களுக்கும் எழுச்சியாற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற எனது மாநிலத்துடைய தலைவர் வீரராஜன் அவர்களுக்கும் மற்றும் மக்கள் மாவட்ட கைநிர்வாக அத்தனை பேருக்கும் கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் காவிப்படையினுடைய மறைவர்களுக்கும் உளவுத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் காவல்துறையிலே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் என பணியான மாநில வணக்கத்தை உரித்தாக்கி இந்த நாட்டிலே அடிமைகள் நாட்டில் அடிமையாய் வாழலாம், சுதந்திர இந்திய நாட்டிலே நாங்கள் அடிமையாய் வாழ்வதா என்கின்ற கேள்வியின் அடிப்படையில்தான் பாரத் சேனாவுக்கு தோன்றி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தடையை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரத் சேனாவுடைய எழுச்சியாக உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். எந்த மாவட்டத்தையும் தமிழகம் அமைதி பூங்கா என்று நீங்கள் சொன்னால் தமிழகம் அமைதி பூங்கா இல்லை என்று சொல்வதற்கு இந்த கோவை மாநகரம் ஒரு சாட்சியாக இருந்துவிடும். 1998 பிப்ரவரி 14 மாலை 6 மணிக்கு போட்டேன் 144 தடை சட்டம் இன்றைய தினம் வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மாவட்டத்திலுமே இல்லாமல் இந்த கோவை மாவட்டத்திலே மட்டும் 144 தடை சட்டம் இருக்கிறதே. காவல்துறை அதிகாரிகளே, நீங்கள் சொல்லுங்கள், இது அமைதி பூங்காவா? எதற்குமே அனுமதி இல்லை, விளம்பர படையிലേക്ക് அனுமதி இல்லை, எங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு நிகழ்ச்சி நடத்த அனுமதி இல்லை. நாங்கள் சுதந்திர நாட்டிலே இருக்கிறோமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த ஒரே அடிப்படையில் தான் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று திலகர் எடுத்த முடிவில் விநாயகர் சதுர்த்தி விழா மீண்டும் எங்களுக்கு ஒரு சுதந்திர காற்று தேவை என்பதற்காக இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாய்ப்பு உண்டா? கரூர் இஸ்லாம் பஞ்சாயத்து என்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலே மிக தீவிரமாக வளர்ந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு ஒவ்வொரு இடத்திலேயுமே பேசி வருகிறேன். காவல்துறை அதிகாரிகள் தலையில் அடித்து சத்தியம் செய்யலாம், அப்படி ஒரு அமைப்பே இல்லை என்று 3 மாதத்துக்கு முன்னால் என்கிட்ட இருக்கிற அதே அதிகாரிகளே இப்போது மயிலாடுதுறையிலே கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய மாநிலத்துடைய அமைப்பாளர் முகமது இஸ்மாயில் என்ன செய்தீர்கள்? நான் சொல்லும்போது இல்லை என்றீர்களே, அந்த அமைப்புடைய செயல்பாடு என்ன? ஒரு இந்து பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணு காலனிக்கு எவ்வளவு திருமணம் செய்தாலோ அந்த இந்து இளைஞரை மிரட்டுவதும் அவர்களை அழிப்பதும் தான் அந்த இயக்கத்துடைய நோக்கம். அதே ஒரு முஸ்லீம் பையன் ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளலாம், அதற்கு அவர் முழுமையாக ஒத்துழைத்து அந்த பெண்ணை முஸ்லீமாக மதமாற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவனுடைய இஸ்லாம் மதத்துக்கு அப்படியே வருகின்றே கொண்டிருக்கிறார்கள். அதற்காக முஸ்லீம் என்ற விபச்சாரத்தில் ஈடுபட்டால் சரியத் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லி 3 பேரை மிக கொடூரமாக தாக்கியதன் காரணமாக அவனை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். இது அங்கே இருக்கின்ற ஹிந்து இயக்கம் தட்டி கேட்டதின் அடிப்படையிலே தான் அவன் மீது வழக்கு போட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த பாரத் சேனா ஆரம்பிக்கப்பட்டதே எந்த ஒரு இந்து மதத்தையும் எந்த இயக்கத்தினரும் எந்த இயக்கத்தில் இந்து இயக்கத்துடைய தலைவரை விமர்சிக்க கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதே முன்னோட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்களும் முன்னேறி வருகிறோம் என்று எண்ணுகின்ற போது நான் வளர்ந்த இயக்கம், எங்களை நீங்கள் வளர்த்திய தலைவர் மரியாதைக்குரிய வீரத்துறை ராமகோபால் அவர்களே, தமிழ் ஈழம் மண் மீண்டும் மலர வேண்டும் என்று நாங்கள் கொண்ட ஆசையின் காரணமாக இன்றைய தினம் சாந்தன் முருகன் பேரறிவாளருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிறுத்திய போது அதை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறீர்களே. நீங்கள் இந்து இந்து என்று சொல்லி எங்களை வளர்த்தியதை நாங்கள் மறந்து விட்டோம் என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள். ஆனால் தமிழனும் ஹிந்து என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த தமிழன் இன்னும் இந்து இல்லை என்பது எப்படி உங்களால் உணர முடிகிறது?
நாங்கள் கேட்பது தீர்மானம் அல்ல, நாங்கள் சட்டசபையிலே கேட்பது அவருடைய தண்டனை ரத்து அல்ல. சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு விசாரணையைத்தான் கேட்கிறோம். அந்த அப்பொழுது மீண்டும் சந்தித்து விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் கொள்கையும். சிந்தித்து பாருங்கள். அந்த எங்களுடைய மாநிலத்துடைய தலைவர் வீரராஜன் அவர்கள் இந்த மேல வண்டியில விட்டு இறங்க போது நீங்க பார்த்துருப்பீங்க. 10 பேர் சூழ்ந்து கொண்டு அவரை மேடையில ஏற்றி உட்கார வைக்கிறோம். 10 பேர் 15 பேர் அப்படியே எங்கே போனாலும் கூடவே வந்து உட்கார வைக்கிறோம். ஒரு அகில இந்திய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வரும்போது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கூட வரவில்லை. ஏன் சொன்னது நாங்கள் அல்ல, நீங்கள். உங்களுக்கு தகவல் தெரியும். அங்கே ஒரு தொண்டராக இருந்திருப்பானா, ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர் இருந்திருப்பானா? கிடையாது. இருந்தது யார்? அத்தனை பேருமே காவல்துறையை சார்ந்த நண்பர்கள். ராஜீவ்காந்தி ஒருவர், மிச்ச அத்தனை பேருமே 14 பேருமே காவல்துறையை சார்ந்தவர்கள். நீங்கள் எல்லாம் எங்கே செஞ்சிருக்கீர்கள்? நீங்கள் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கை பற்றி பேசி விடுதலை புலிக்கு தண்டனை வேண்டும் என்று கேட்பது. நாங்கள் இன்னும் காவல்துறையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் உங்கள் கையில திறந்திருப்பது இந்த நெஞ்சிலே ரணத்தை கொடுக்கிறது. குண்டு வைக்கிறவெல்லாம் RDS AK-47 எடுத்து மும்பையில வந்து சுட்டு இருக்கிறான். இன்னும் இவங்க கையில திறம்ப குச்சி கொடுத்து ரோட்டில் நிற்கிறத பார்த்தா நமக்கே ரத்த கண்ணீர். இந்த நிலைமை மாறட்டும், இந்து சமுதாயம் மாறட்டும். தமிழகம் நிச்சயம், அகில இந்துஸ்தானம் எங்கள் லட்சியம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.